எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவில் அப்போ இருந்து இப்போ வர ஆக்டர்ஸ் மட்டும் நடிக்கிறது போக டேரக்டர்ஸ்லாம் நடிப்பாங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. வேற வேற டேரக்டர்ஸ்ட அந்த டேரக்டர்ஸ் வேற வேற ஆக்டர்ஸை வச்சு வேற படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள மாடர்ன் டே சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் போக டேரக்டர்ஸும் நடிக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் நடிக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாருமே இப்போ ஆன் ஸ்க்ரீனில் நானும் நடிக்கிறேன்னு வந்து தங்களோட பெஸ்டஸ்ட் ஆக்டை காட்டி ஒரு மிரட்டி விட்டுறாங்க. தமிழ் சினிமாக்களில் ஒரு டேரக்டர்ஸ் 2-3 டேரக்டர்ஸ் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரே படத்தில் 10 டேரக்டர்ஸ் நடித்து சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ப முடியல, நம்பிதான் ஆகணும். ஆமாம், அந்த 10 டேரக்டர்ஸை வச்சு ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இன் திஸ் வீடியோ 10 டேரக்டர்ஸ் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரே படம். அந்த படம் என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி ரீசெண்டாக வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் விடுதலை பார்ட் 2. இந்த படத்துக்கு வேல்ராஜ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு, ராமர் எடிட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார். இந்த படம் 2023 வெளிவந்த விடுதலை பார்ட் 1ஓட கண்டினியூ. பார்ட் 1 ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த விடுதலை படத்தில் சூரி, விஜய் சேதுபதி, பவானி, கௌதம் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சூரி, விஜய் சேதுபதி மிரட்டிருப்பாங்க ஆக்டில். ரீசெண்டாக வெளியான பார்ட் 2ல் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் 10 டேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அந்த 10 டேரக்டர்ஸையும் வெற்றிமாறன் ஒரே படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண கௌதம் மேனன். கண்டுகொண்டேன், சர்வம் தாளமயம் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ராஜு மேனன். சிட்டிசன், ஏபிசிடி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண சரவணன் சுப்பையா. காதல், கல்லூரி, வழக்கு எண் 18/9 மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண பாலாஜி சக்திவேல். பிளாக் ஃப்ரைடே, நோ ஸ்மோக்கிங் மாதிரியான படங்கள் டைரக்ட் பண்ண அனுராக் காஷ்யப். சார் படத்தை டைரக்ட் பண்ண போஸ் வெங்கட். விஐபி, தங்கமகன் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண வேல்ராஜ். ஊர்காவலன், ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண மனோபாலா. எலெக்ஷன் படத்தை டைரக்ட் பண்ண தமிழ். V1 மர்டர் கேஸ் படத்தை டைரக்ட் பண்ண பவேல் நவகீதன் மாதிரியான 10 டேரக்டர்ஸ் இந்த விடுதலை பார்ட் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த 10 டேரக்டர்ஸை வச்சு படம் டைரக்ட் பண்ண ஒரே இயக்குனர்னு பெருமை வெற்றிமாறனுக்கே. எல்லோரும் அவங்கவுங்க ரோலில் கலக்கியிருப்பாங்க, மிரட்டிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 10 டேரக்டர்ஸை வச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரே படம் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண விடுதலை பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற அதிகமான இயக்குனர்கள் வச்சு டைரக்ட் பண்ண படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.